உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு கோவை பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் அண்ட் மேக் மருத்துவமனை சார்பாக இரத்த தான முகாம். உலக இரத்த தானத்தை அனுசரிக்கும் விதமாக பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் அண்ட் மேக் மருத்துவமனை ரத்தம் கொடுங்கள், நம்பிக்கை கொடுங்கள், ஒன்றிணைந்து உயிர்களை காப்போம் என்ற உலக கருப்பொருளுடன் இரத்த தான முகாமை நடத்தியது. கோவை ரீஜனல் ரத்த மையம் இணைந்து நடத்திய இரத்த தான முகாமை பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் அண்ட் மேக் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் சதீஷ்குமார் துவக்கி வைத்தார். தொடர்ந்து இரத்த தானத்தின் அவசியம் குறித்து பேசிய அவர், சிக்கலான எலும்பு அறுவை சிகிச்சைகள், புற்றுநோய் சிகிச்சைகள், பிரசவ அவசர நிலைகள் மற்றும் பல்வேறு இரத்த கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் உட்பட பல மருத்துவ நடைமுறைகளுக்கு இரத்த மாற்று சிகிச்சை மிகவும் அவசியம் என்று தெரிவித்த அவர், ஒவ்வொரு நாளும் இரத்த தானத்தின் உயிர்காக்கும் தாக்கத்தை நாங்கள் காண்பதாகவும் அவர் தெரிவித்தார். முகாமில் தமிழ்நாடு இரத்த தான கொடையாளர்கள் சங்கத்தின் மாநில துணை செயலாளர் மரிய அவினாஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இன்றைய தினம் ஜூன் 14 பிளட் டொனேஷன் டே, வேர்ல்டு பிளட் டொனேஷன் டே. குருதி கொடைங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது கோவை ரீஜனல் பிளட் சென்டர் மற்றும் பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் எம்ஏகே மருத்துவமனை நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளட் டொனேஷன் கேம்ப் இங்கே பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் எம்ஏகே ஹாஸ்பிட்டல் நம்ம இங்கே பண்ணுறோம். இதில் டோனர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இதை ஏற்பாடு பண்ண கோவை ரீஜனல் பிளட் சென்டர் அண்ட் டோனர்ஸ், இதில் இன்வால்வ் ஆன நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாருக்கும் இந்நேரத்தில் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் வேர்ல்டு வைடு நிறைய டோனர்ஸ் இருக்காங்க, நிறைய டொனேஷன் கிளப்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு டாக்டர் அண்ட் ஒரு சர்ஜன், ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அப்படிங்கிற முறையில் எல்லாருக்கும் என்னுடைய பிக் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அடிபட்டு வர்றவங்க இந்த ட்ராமான்னு சொல்கிறோம், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸு, அதில் ஒன் ஆஃப் தி மேஜர் இண்டிகேஷன் இந்த பிளட் டொனேஷனுக்கு அவங்களுக்கு தான் தேவைப்படுது. நிறைய பிளட் லாஸ் ஆகுது, மேஜர் ஃப்ராக்சர். இப்போ எலும்புல ஃப்ராக்சர்லாம் பார்த்தோம்னா, எலும்புல ஃப்ராக்சர்னா உள்ளே பிளட் லாஸ் ஆகும், வெளியில் பிளட் லாஸ் ஆகும் கூட அவசியம் இல்லை. அதே மாதிரி உள் உறுப்பு அப்டமனில், அந்த வயிற்று பகுதியில் உள்ளுறுப்பு அடிபட்டுருக்கு, இப்போ இன்டெஸ்டைன் அடிபட்டுருக்கு, லிவர் அடிபட்டுருக்குன்னா உள்ளே பிளட் லாஸ் இருக்கும். நமக்கு வெளியில் பிளட்டு போகிறதுன்னு தெரியணும் அவசியம் இல்லை, உடம்புக்கு உள்ளே பிளட் லாஸ் இருக்கும். அந்த மாதிரி அடிபட்ட வர்ற பேஷண்ட்ஸுக்கு இம்மீடியட்டாக நம்ம கொடுக்க வேண்டியது பிளட்டு தான். அந்த பிளட்டு கொடுத்தா தான் நிறைய பேஷண்ட்ஸை காப்பாற்ற முடியும். பிளட் டொனேஷன் எல்லா அடல்ட்ஸும் மோர் தென் 18 years ஹூ ஆர் ஃபிட், நல்ல ஹீமோகுளோபின் இருக்கிறவங்க எல்லாரும் பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு தே ஹாவ் டு வாலண்டியர். அது ஒரு நல்ல சர்வீஸ். இப்போ பிளட் டொனேஷன் கொடுத்தா we also feel very happy that we can save somebody. So I expect everyone to get involved in this program and thank once again for this organization. Thank you. So awareness blood donation பற்றின அவேர்னஸ் மொதல் விட இப்போ நிறைய இருக்குது. ஆனாலும் சில பேர் இன்னும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதாவது பிளட் லாஸ் அவங்க லேசாக பிளட்டை பார்த்தாலே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நம்ம பிளட் டொனேஷனில் நார்மலாக எடுக்கிறது பேஷண்ட்டோட ஹைட் வெயிட்டை பொறுத்து 250 ml இருந்து 350 ml பிளட் அப்ராக்சிமேட்டாக எடுப்பாங்க. நம்ம பாடியில் அது எடுத்தோடனே உடனே அது பிளட் திருப்பி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இமீடியட்டாக அது ஃப்ளூயிடாக ரீப்ளேஸ் ஆகிரும். ஒரு 2-3 வாரத்திலேயே எல்லா பிளட் செல்ஸும் திருப்பி ஃபார்ம் ஆகிடும். அதனால் பிளட் டொனேஷன் கொடுக்குறத பற்றி பயப்பட தேவையில்லை. பிளட் எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அது ஃபார்ம் ஆகிடும். எப்படி நம்ம தண்ணி குடிக்கிறோம், யூரினா போய் திருப்பி தண்ணி குடிக்கிறோம், அந்த மாதிரி பிளட் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ நானே மோர் தென் 25 times பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காத சொல்கிறேன். என்னோட பேஷண்ட்ஸுக்கு நான் பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் நானே சர்ஜரியே பண்ணியிருக்கேன். அந்தளவு எதுவுமே ஆகாது. பிளட் டொனேஷன் இப்போ சேஃப் ப்ரொசீஜர். ஜஸ்ட் அந்த சின்ன நீடில் பிரிக் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் யூ வில் ஃபீல் ஆல் ரைட். எல்லோரும் பிளட் டொனேஷன் கொடுக்குறத ஒரு பர்டிகுலர் டேட் நம்ம வச்சுக்கலாம். இப்போ யங் பர்சன்ஸ் நம்ம பர்த்டே வச்சுக்கலாம், கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க நம்ம மேரேஜ் டே, இல்லை நம்ம பேரண்ட்ஸோட டெத் ஆனிவர்சரி, ஏதோ ஒன்று நம்ம ஒரு நல்ல நாள் நம்ம நினைவில் வச்சுக்கணும். அந்த டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் எல்லோரும் பிளட் டொனேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு உறுதி ஏற்றுக்கணும். தேங்க்யூ.